ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. இந்த சீமானோட ஆட்டத்தை பார்க்கலன்றாரு. ஊரடைஞ்ச விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே 10க்கு 10 ரூம்ல அக்கா விஜயலட்சுமி கூட இருந்த ஆட்டத்தை ஊரே பார்த்தது. டிவிக்கு வாடா விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. டிவிக்கே என்னங்க டீ வித்தவர் தாங்க மோடி. இன்னைக்கு பிரதமர் மோடி 3வது முறை டீ வித்தவர் தான் மோடி. அப்புறம் நடு ரோட்டில் ஒன்று இந்த பக்கம் நில்லு இல்லை அந்த பக்கம் நில்லுன்னாரு. நாங்கள் எந்த பக்கம் நின்னாலும் எங்களுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கு, தலைவருக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கு. ஒரு மானை, ஒரு காட்டெருமைய, ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புலிக்கு மரியாதை. அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு? புலிக்கு வந்து அணில கடிச்சிடட்டும் பாப்போம். எதுக்கு ஓடுறாரு அவரு? அவரை தான் பிடிக்க எல்லாரும் இப்ப வலை போட்டுட்டு இருக்காங்க. விஜய பிடிக்க தான் வலை போட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே. கடலூர் மாவட்டம் மேற்கு மாவட்டத்திலிருந்து வரங்க. மாவட்ட தொண்டரணி பொருளாளருங்க. என் பேர் பொன் ஆனந்துங்க. இப்போ வந்து சமீபத்தில் வந்து சீமான் அவர்கள் பேசும்போது டிவிகே கட்சியினெல்லாம் வந்து ஒரு அணில் கூட்டம், நாங்க வந்து புலி கூட்டம், இந்த குறுக்கெல்லாம் வந்துடுறாங்க, அணிலாம் தாவி போயிடணும் அப்படிலாம் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா தலைவரை பேசினாதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்கு. தமிழ்நாட்டில் வந்து தலைவரை பேசினா மட்டும்தான் ட்ரெண்டிங்கு. 2வது வந்து தலைவரை உரிமையா பேசுறாப்புல அண்ணன் சீமானுக்கு. அவர் என்ன சொல்றாப்புல, சினிமாவில் வந்து சிவனோட ஆட்டத்தை பார்த்துருக்கா, இந்த சீமானோட ஆட்டத்தை பார்க்கலன்றாரு. ஊரடைஞ்ச விஷயம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே 10க்கு 10 ரூம்ல அக்கா விஜயலட்சுமி கூட இருந்த ஆட்டத்தை ஊரே பார்த்தது. இந்த வந்து தவறான பதிவு கிடையாது, உண்மையை தான் சொல்கிறேன். அது மேலே இன்னும் வழக்கு இருக்குது அண்ணன் மேலே. அந்த மாதிரியான ஆளும் நாங்கள், எங்கள் தலைவர் கிடையாது, எங்கள் தொண்டம் கிடையாது. அதேமாதிரி தொண்டர்களுக்கு கொள்கையே தெரியாது. டிவிக்கே என்னங்க டீ வித்தவர் தாங்க மோடி. இன்னைக்கு பிரதமர் மோடி 3வது முறை டீ வித்தவர் தான் மோடி. அதே நியமன முதலமைச்சர் தான் டீ வித்தவர் தான் ஓபிஎஸ் இருக்கிறாப்புல. அதனால வந்து தவறா யாரையும் எங்க தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், எங்க பொதுச் செயலாளர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், என் மாவட்ட செயலர் என்கிட்ட சொன்னது, ஒருமையில யாரையும் பேசக்கூடாது. இருந்தாலும் அந்த பேட்டி 2 நாளா கேட்டதுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. தலைவரை பத்தி பேசுறத வச்சுதான் அவர் அண்ணனை பத்தி நான் சொல்றேன். தவறா நினைக்க வேண்டாம். எங்களுக்கு அதாவது வந்து அண்ணன் 15 வருஷமா எலெக்ஷன்ல இருக்கிறாப்புல, 15 வருஷமா அரசியல் களத்துல இருக்காரு. இப்பதான் 8% வந்திருக்கிறாப்புல. அதே வந்து தலைவர் களத்துல இல்ல. தலைவர் களத்துல வந்தாருன்னா நோட்டாவுக்கும் அண்ணனுக்கு தான் போட்டியா இருக்கும். நாங்க இப்பவே எங்களுக்கு 20% இருக்கு. தலைவர் இறங்கினாவே 20%. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும் எத்தனை பர்சன்டேஜ்னு. அன்டெஸ்டட் தாங்க எல்லா கட்சியுமே. அதாவது வந்து எலெக்ஷன்ல எல்லாமே அன்டெஸ்டட் தான். யாருமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு ஜெயிச்சு பர்சன்டேஜை காமிச்சிட்டு வர முடியாது. எல்லாம் அன்டெஸ்டட் பார்ட்டி தான். அண்ணன் ஒருத்தர் பிரைவேட் சேனல்ல ஒருத்தர் பேசுவாப்புல, ரவீந்திரன் துரைசாமி பேசுவாப்புல, அன்டெஸ்டட்னு. எல்லாம் அன்டெஸ்டட் தான். எக்ஸாமுக்கு ஒரு பொண்ணு எழுதுது, 100 மார்க் தெரிஞ்சா போய் எழுதுதே சொல்லுங்க? கிடையாது. படிச்சு தான் போகுது. படிச்சு போனாதான் எழுத முடியும். அதனால வந்து தலைவரை யாரும் வறுமையா பேசாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, தமிழ்நாடு வரலாறை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து திராவிட பூமி. தலைவரும் ஏற்றுக்கிட்ட கொள்கையும் திராவிட கொள்கை தான். 67 காங்கிரஸை உடைச்சி வந்து இவர் வராப்புல, அண்ணாதுரை வராரு. அண்ணா மறைவுக்கு அப்புறம் 77 புரட்சித் தலைவர் வச்சு 77 வராது. அதுக்கப்புறம் 87 வரைக்கும் தலைவர் புரட்சி தலைவர் தான் முதலமைச்சர். 13 வருஷம் திமுக வீட்டிலேருந்து வெளில கூட வர முடியல அவரால். இப்போ அதே மாதிரி தலைவர் 26ல் அவர் சிஎம்னா உதயநிதி சிஎம் கனவு இரவு காத்த கிளி மாதிரி தான் இருக்கணும். அவங்க அப்பாவுக்காக நிறைவேறிச்சு, இவருக்கு நிறைவேறாது. தலைவர் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சருங்க. இதுவரையும் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து நேரடியாக தாக்குனதே இல்லை. தம்பி தான் சொல்லியிருக்காரு விஜய. ஆனா அந்த மேடையில வந்து நேரடியாவே வந்து தளபதினா எனக்கு தலைவலிக்குது அப்படின்றாரு. டிவிக்கு தொடர்ந்து கத்தும் போது டீ விற்கிற மாதிரி நேரடியாக தாக்குறாரு. அதுக்கு என்ன காரணம்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை பேசினாதான் அரசியல் பண்ண முடியும். அது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே தம்பின்னாரு. அப்புறம் நடு ரோட்ல ஒண்ணு இந்த பக்கம் நில்லு இல்ல அந்த பக்கம் நில்லுன்னாரு. நாங்க எந்த பக்கம் நின்னாலும் எங்களுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கு, தலைவருக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கு. அதனால வந்து அண்ணனுக்கு அவ்வளோதான். அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு பதிலை சொல்லி எங்கள் தொண்டர்களை இதை வந்து நம்ம இது பண்ண வேணாங்க. இப்போ செல்லூர் ராஜு நேற்று கூட சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து ஒரு நடிகர் இமேஜை வச்சு ஆட்சியெல்லாம் பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாருங்க? அவர் சிஎம்மாவே வந்தாரா? அவர் ஒரு நடிகர் தாங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து டிஎம்கேவோட இருந்து பல டிஎம்கேக்கு முன்னாடியே காங்கிரஸ்ல இருந்தாப்லங்க. 13 வருஷம் திமுகல இருந்துட்டு தான் அவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. நான் இல்லைன்னு சொல்லலங்க.
சினிமாவுக்கான ஒரு மோகம் இருக்கு. தலைவர் வந்து சினிமா நடிகர்னு யாரும் பார்க்கல. 8 கோடி தமிழகன் வீட்டிலையும் ஒவ்வொரு வீட்லேயும் 2 மக்கள் கிட்ஸ் மத்தியில் பசங்க மத்தியில் தலைவர் நெஞ்சுக்குள்ள இருக்கிறாருங்க. அதே மாதிரி பிஜேபி வந்து அச்சராஜா சொல்லியிருக்காரு, களத்துக்கே வரல, களப்பணியே ஆற்றல, இவருக்கெல்லாம் ஆட்சியை பிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு அதாவது வெற்றி வாய்ப்பு கிடைக்காது அப்படின்லாம் சொல்றாரு. சரிங்க. அதாவது வெற்றி வாய்ப்பு கிடைக்காம தான் சாரணியர் இயக்கத்தில் 40 ஓட்டு கூட வாங்க முடியாம அண்ணன் எச்ராஜா இருந்தாப்புல. அதனால அவங்களுக்கு பிஜேபியை பொறுத்து தமிழ்நாட்டில் நோட்டாக்கு கீழே அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தது. இப்போவும் நான் என்ன சொல்றேன், கீழே தான் போவோம். அதே மாதிரி பிஜேபியை பொறுத்த நேமலை ஆளுநராக தான் போக முடியுமே தவிர இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது. 2வது தலைவரை பத்தி வந்து யாரும் பேச முடியாதுங்க, பேசவும் கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா மாநாடு திட்டத்துக்கு வந்து சின்ன குழந்தையில இருந்து வயதானவங்க கொண்டு பலதரப்பட்ட வர்றாங்க, பல கட்சியில இருந்து வர்றாங்க. இதெல்லாம் வந்து விஜய் அவர்களை பாக்குற அந்த ஒரு கிரேஸ் அந்த ஒரு இதுல தானே வர்றாங்க அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இப்ப வர்ற கூட்டம் எல்லாம் வந்து ஓட்ட மாறும்னு நம்புறீங்களா? உண்மைதான். இது வந்து $1 மில்லியன் கொஸ்டின் தாங்க நீங்க கேட்கறது. இது வந்து ஏற்கனவே கலைஞர் பல மேடைகள்ல சொல்லியிருக்கிறார், இத்தனை கூட்டமும் ஓட்டு போட்டா நான் என்னைக்கு ஆட்சி அமைச்சிருப்பேன்ட்டு. உண்மைதான் அது. இங்கே வந்திருக்கவங்க ட்ரெண்ட் அப்படி கிடையாது. இப்போ ஒரு அக்கா தங்கச்சியெல்லாம் கேள்வி கேட்டேன், சொன்னாங்க அவங்களாம் அப்படிலாம் தளபதி மேலே சின்ன வயசுலேருந்தே மோகன்றாங்க. 2வது வந்து அதெல்லாம் அந்த காலங்க. இப்போ வந்து தலைவர் மேலே மோகத்தில் தான் வராங்க. ஓட்டும் தளபதிக்கு தான் 2026 போடுவாங்க. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பாருங்க. இப்ப டிஎம்கே வந்து மிகப்பெரிய ஒரு 50-60 வருஷமா களத்துல இருக்காங்க. 1949 மிகப்பெரிய கட்டமைப்பு வச்சிருக்காங்க. அவங்கள எதிர்த்து நீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கிடைக்காதுங்க. ஏங்க இப்படி நினைச்சா திமுக வந்து கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்களா? இல்ல அதிமுக கட்சி ஆரம்பிச்சிரு எம்ஜிஆர் வந்து களத்துல இருந்திருப்பாரா? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் கட்டமைப்பு இருக்குங்க. எங்க ஊர் பாருங்க, கடலூர், பாண்டிச்சேரி. நாங்க எங்களுக்கு அங்க ஒரு ரத்த வகைகள் தேவைன்னு எங்க மன்ற பசங்கள்ட்ட கன்னியாகுமரியில சொன்னா கூட எங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஒரு தொலைபேசி கால் மட்டும்தான் அங்கே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ஒரு கட்டமைப்புள்ள கட்சி தான் நம்ம கட்சி. இப்போ பார்த்துருப்பீங்க, விஜயுடைய கட் அவுட்ல வந்து விஜயகாந்த் அவர்கள் படம் இடம்பெறுது. ஒருவேளை தேமுதிக தொண்டர்களை கௌரவ விதத்துல டிவிக்கு இல்ல அந்த மாதிரி இல்லைங்க. சினிமாவில் வந்து தொடர்ந்து 2-3 படங்கள் தோல்வி அடைஞ்சப்ப கூட அண்ணனை வச்சு ஒரு படம் பண்ணாங்க. ஒரு கெஸ்ட் ரோலாம் நடிச்சு என் தம்பி செந்திரபாண்டி தம்பின்னு மாதிரி அண்ணன் வந்தாப்புல, தளபதி வந்தாரு. அதே மாதிரி அண்ணன் மேல உள்ள பாசத்தை, கேப்டன் மேல உள்ள ஒரு பாசத்தை வச்சுதான் அண்ணன் வந்து அதுல இடம் பெற்றிருக்காரு புகைப்படத்துல. அது ஒன்றும் தவறு கிடையாதுங்க. அதாவது தேமுதிக தலைவர் வந்து எல்லாருக்கும் பொதுவான தலைவருங்க. கேப்டன் இதுவரை மதுரையில ஒரு மாநாடுன்னா தேமுதிக தலைவர் கேப்டன் அவருடைய மாநாடு தான் பெரிய 2086 எம்ஜிஆர் மாநாடு போட்டாருங்க. 2005 மதுரையில வந்து கேப்டன் போட்டாருங்க. அதே வரலாறு திரும்பவும் 2025 20 வருஷம் கழிச்சு விஜய் அவர்களுக்கு எங்க போனாலும் கூட்டம் கூடுது, மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. இவங்க வந்து ஒரு கூட்டணியில போயிருந்தா இன்னும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும்னு பலதரப்பு பத்திரிகையாளர் நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு இன்னும் நேரம் இருக்குங்க. தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. கூட்டணியை பொறுத்து தலைவர் தான் முடிவு பண்ணுவாங்க. கூட்டணியே இல்லைன்னாலும் தனி மெஜாரிட்டியில தலைவர் வந்து லீட் பண்ணுவாருங்க, தமிழ்நாட்டை லீட் பண்ணுவாருங்க. களத்துல வந்து 2026 வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சவால்கள்லாம் இருக்கு? சவால்கள் இருக்குன்னா ஆளுங்கட்சியை சமாளிக்கிறது. எதிர்கட்சி கூட பிஜேபி சேர்ந்துருக்கு. மத்திய கவர்மெண்ட்டும் மாநில அரசுலாம் இருக்கு. ப்ரெஷர் அழுத்தங்கள் இருக்கும், அந்தந்த பகுதியில் அழுத்தங்கள் இருக்கும். அதையும் தாண்டி நாங்கள் வந்து ஒரு சூறாவளியாக வருவாங்க. கண்டிப்பாக தலைவர் பிரச்சாரத்தை பார்ப்பீங்க. இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் 234 தொகுதியிலையும் தலைவர் வந்து பிரச்சார வேலையில் வந்து வருவாருங்க. நம்ம வந்து நம்ம முயற்சியில நம்ம வந்துகிட்டு இருக்கோம். விஜய் வந்து நம்ம தனியா நிக்கிறாரு. அவர் வந்து பிடிக்கல, இவங்க முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ என் பையன் வந்து திமுக வக்கீல், ஹைகோர்ட்ல வக்கீல், சின்ன ஒரு பையன் போலீஸ், அவன் திமுகல இருக்கான். ஆனா நான் எனக்கு வயசு 50க்கு மேல. இப்ப நான் மனசு மாறி எனக்கு விஜய் வரணும்டா. நம்ம மதுரையில இருக்கோம், மதுரையில மாநாடு நடக்குது. இவங்க ஹவுஸ் ஓனர், இவங்கள நானா வம்பா இழுத்து கூட்டிட்டு வரேன் இந்த வெயில்ல. அவர் வரணும். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவர் தான் முதலமைச்சர். நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், தம்பி நீங்க முதலமைச்சரா வருவீங்க அப்படி. நான் அவரை பார்த்து நேர சொல்லிட்டு எப்ப பாத்தீங்க அவரை? அவர் பிகில் படம், என் பையன் வந்து கேமராமேன். அவர் படம் 3 படம் என் பையன் எடுத்திருக்காரு. புலி, மெரசல், பிகில் பட ஷூட்டிங்ல நான் போய் பார்த்தேன். உங்க பையன் பேரு? மகாராஜா, ராஜா மகாதேவன். அவரு கேமராமேன், விஷ்ணு கூட கேமராமேன் பையன். நான் போய் சொன்னேன், தம்பி நீங்க அரசியலுக்கு வருவீங்க, நீங்க இப்படி இருக்கீங்க. நான் விஜய் என் பையன் கூட விஜய் ஒர்க் பண்றாருன்னும் போதே பசங்க பூரா ஐயோ விஜய் கூட ஒர்க் பண்றாரு, அவங்க பையன் என் கூட பின்னாடி சுத்துறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு அவர்கிட்ட கேட்டேன். இவ்வளவு ரசிகர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன்.
அவர் சிரிச்சாரு. நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வருவீங்க, நீங்க முதலமைச்சர். நான் சொல்லிட்டு வந்தேன் விஜய்கிட்ட, அவர் முதலமைச்சர் ஆனோட கண்டிப்பா போய் நான் அவரை பார்ப்பேன். அப்ப நீங்க சொல்லும் போது விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்க? சிரிச்சாரு, எந்த பதிலும் பேசல, சிரிச்சாரு. என் பையன் என்னை சொன்னேன், அம்மா நாளைக்கு அண்ணன் என்னை பார்த்து கலாய்ப்பாயிருமா, என்னடா உங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் பரவாயில்ல, கலாய்ச்சாருன்னா எங்க அம்மாவுக்கு சொன்ன அரசியலுக்கு நீங்க வரணும்னு எங்க அம்மாவுக்கு ஆசை, நீ சொல்லு அவர்கிட்டனே. அங்க பாராட்டினாங்களாம், பரவாயில்லையே அம்மா நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி விஜயோட மேனேஜர் என் பையன்கிட்ட ரொம்ப பாராட்டி இருக்காரு. விஜய் தான் வருவாரு, கண்டிப்பா வருவாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருப்பீங்க, விஜயோட அணுகுமுறையில எப்படி இருந்துச்சு? ரொம்ப மிக மிக நல்ல மனிதர், நல்ல மனிதர், அன்பானவர். ரொம்ப பிடிக்குங்க விஜய், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மனிதர். நான் பார்த்தேன், அவ்வளோ ஒரு அமைதியா சாஃப்டா எங்க கூட 1/2 மணி நேரம் உட்காந்து என் கூட பேசினாரு. 1/2 மணி நேரம் நானும் அவரும் பேசுவோம். அவரோட எடுத்த வீடியோ நான் வச்சிருக்கேன். நல்ல மனிதர், நல்ல மனிதர். அவர் வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனா இன்னும் மக்கள் முன்னாடி அவர் பேசணும். ஒரு மாநாடு இல்லாம ஒரு ஊருக்கு மக்களோட போய் பேசுனாருன்னா கண்டிப்பா அவர் வருவாருங்க. கண்டிப்பா இத கண்டிப்பா நான் பேசுறத விஜய் தெரியப்படுத்துற மாதிரி நீங்க போடணும். கண்டிப்பா கண்டிப்பா இது அவர் பார்க்கணும், விஜய் பார்க்கணும். ஆனா அவர் முதலமைச்சர் ஆனா அவரை போய் நான் பாப்பேங்க, கண்டிப்பா பாப்பேன். நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவர்கிட்ட. விஜயகாந்துக்கு நம்ம கொடுக்கல, அவர் வர முடியல. இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. இவர் கண்டிப்பா வரணும், நம்மளுக்கு வரணும். நம்ம விஜயகாந்துக்கு இழந்தது மாதிரி இவருக்கு நம்மளுக்கு கடவுளா கொடுத்து ஒரு விஜய் கொடுத்துருக்காரு, நம்ம வரணும். பொதுமக்கள் அவர் ஒரு நடிகரா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு நிறைய வர்றாங்க. இது எல்லாமே ஓட்டா மாறும் நினைக்கிறீங்களா? பொதுமக்கள் தாங்க, நான் பொதுமக்கள் தான், நான் எந்த கட்சியும் இல்ல. நான் இவங்களை இழுத்துட்டு வாரேன், வாங்கக்கா என் மையம் திமுக பெரிய பதவியில இருக்கியா, உன்னை எப்படிமா மாத்தினா, யார் மாத்தல, நானா மாறிக்கிட்டேன். இப்ப என் மகனை சென்னையில இருந்து வந்திருக்கியா, அவன் வந்திருக்கியா, அவங்கள இழுத்துட்டு வந்திருக்காங்க. சென்னையில இருந்து இப்ப வந்திருக்காங்க, ரூம் எடுத்து தங்கி இருக்காங்க. இப்ப அவங்க சொல்லிதான் நான் இதுக்கு திமுக போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு. அந்த அளவுக்கு விஜய் நம்புறீங்களா? என்ன காரணம்? ஏன்னா 2 வட்டம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப பாக்குற விலைவாசி எல்லாம் கூடிக்கிட்டு இருக்கு, பொம்பளைங்களுக்கு எல்லாம் எந்த பாதுகாப்பு இல்ல. விஜய் வந்தா ஒரு மாற்றம் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா அவர் பாதுகாப்பு பொம்பளைகளுக்கு அவர் கொடுத்துதான் ஆகணும். மகளிருக்கு பாதுகாப்பு கொடுத்துதான் ஆகணும். நாங்களும் தைரியமா எங்களால ஒரு 11 மணி ஆச்சுனாவே பயப்படுறோம். நாங்க குடிக்கிறது அந்த சாராய கடை, அந்த பிராந்தி கடையை நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டினா நம்ம தமிழ்நாடு நல்ல முறையா. நம்ம எத்தனையோ குழந்தைங்க ரோட்ல நிக்குது, எத்தனையோ தாய்மார்கள்லாம் புருஷனை விட்டுட்டு இழந்துகிட்டு இருக்காங்க. அதனால அந்த குடியை மட்டும் அவர் நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டினாலும் நம்ம தமிழ்நாடு வேற மாதிரி ஆயிருங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு இங்க வரும்போது இந்த வெயில்ல. இதை விஜய்க்கு நாங்க பேசுனதாக நீங்க தெரியப்படுத்துங்க. நாங்க விஜய் என் மையன் விஜய் ஆபீஸ்ல போய் பத்திரிக்கை கொடுக்க போனவன், அப்ப நான் போறேன்னு சொன்னேன், என்னை கூட்டு போக மாட்டேன்ட்டாங்க. கல்யாணத்துக்கு நீதிபதி கல்யாணத்துக்கு வந்தாரு, அப்பயும் வரவிடல. இங்க பார்க்க முடியாதனால இப்ப இந்த மாநாட்டவாது, ஏன்னா நாளைக்கு நாங்க வர முடியாது, எங்க பையங்க வருவாங்க, நாங்க வர முடியாது. நீங்க சொன்னீங்க நாங்க டிஎம்கேல இருந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் மாற்றம் வரட்டும். ஏன் அவங்க எல்லாருக்குமே மகளிர் காசுன்னு சொல்றாங்கல்ல, உரிமை தொகை சொன்னாங்கல்ல, ஏன் அவங்க தரல? எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்துருக்கணும். இப்ப தராங்க, அது வேற விஷயம். எனக்கு இப்ப தரப்போறோன்றது எல்லா பொம்பளையும் பொம்பளைங்க தானே. இல்ல கேக்குறேன், நானு என்னோட கருத்தை கேக்குறேன். இல்ல அந்த இது பணம் வேணாம், எல்லா மகளிருக்கும் கொடுத்துருக்கலாம். அவங்க ஏன் அதை விட்டாங்க? மகளிருக்கு எங்களுக்கு வேண்டாம். பாடுங்க, எங்களால பஸ்ல ஏற முடியலங்க. கண்டக்டர் எங்களை ரொம்ப பாடுபடுத்துறாங்க. என்ன சொல்றாங்க கண்டக்டர்லாம்? ஓசின் மாதிரி எங்களை அசால்ட்டா பேசுறாங்க. எங்களுக்கு அது முடியல. ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஐயா சொல்லியிருக்கலாம், வேண்டாம் எதுவுமே இல்லாம அவரும் வந்திருந்திருக்கலாம். அவர் அந்த நேரத்துல ஓசி இல்லாம செஞ்சிருந்தா அவர் கண்டிப்பா வந்திருந்திருப்பாரு. இதை கொடுத்ததால ரொம்ப நாங்க மன உளைச்சல் ஆயிட்டோம். 2026 தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கும், கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. அந்த நம்பிக்கையில தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜய தாக்கி பேசுறது எப்படி பாக்குறீங்க? அவர் ஏன் அப்படி பேசினாரு? நல்லா விஜய்க்கு அவர் சப்போர்ட்டா தான் இருந்தாரு, நல்லா தான் இருந்தாரு. ஏன் அவர் அப்படி ஆனாருன்றத எனக்கும் புரியவே இல்லை. என் தம்பின்னு தான் பேசினாரு. அவரு திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு. ஏன் அவரு பெரியாருன்னு சொல்றாரு, அப்படி பெரியார போட்டதுனால அப்படி பேசிட்டாரு போல. அது ஏன் அப்படி பேசினாரு சீமான்னு எனக்கு புரியலங்க. அவரு
அவர் என்ன சொல்றாருன்னா டிவிக்குன்றாங்க, அது வந்து டீ விக்கிற மாதிரி அப்படின்லாம் ஒரு கேலி கிண்டலோட சொல்றாரு. சரி, இவங்களாம் அணில் கூட்டம் அப்படின்றாரு. டீ விக்கிறத வந்து அவர் பார்த்துட்டு போகட்டும். அவருக்காக எத்தனை ரசிகர்கள் இருக்காங்க, இன்னைக்கு அவருக்கு உயிரை கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. டீ கடை வச்ச மோடி தானே இன்னைக்கு பிரதமரா இருக்காரு. ஏன் அப்படி சொல்றாரு அவர் சீமான்? அது அப்படி சொல்லியிருக்க கூடாது. இன்னைக்கு கூட்டணினா இன்னொன்னு சொல்றேன், எனக்கு தப்பா எடுத்துக்கிறாதீங்க நீங்க. சீமானோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாட்டை முருகன் அவர் பேசுறது நான் டெய்லி கேட்கிறேன், அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனா ஏன் அவருக்கு விஜயை மட்டும் இப்படி டார்கெட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அவர் என்ன சொல்றாருன்னா டிவிக்கு வந்து ஒரு அணில் கூட்டம், நாங்க வந்து புலி குறுக்க வந்துறாங்க அப்படிலாம் சொல்றாரு. புலிக்கு வந்து அணில கடிச்சிடட்டும் பாப்போம். எதுக்கு ஓடுறாரு அவரு? அவரை தான் பிடிக்க எல்லாரும் இப்ப வலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயை பிடிக்கதான் வலை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. யாரும் அவர் ஒண்ணு தாவிலாம் ஓடவே கிடையாது. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில இருக்கு. இப்போ யாரு கூட கூட்டணி அமைச்சா வெற்றி வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் பிரகாசமா இருக்கும்னு பல்வேறு தரப்பு சொல்றாங்க. விஜய் தான் முடிவு பண்ண முடியும், நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனா முடிவு பண்ணாலும் அவர் தான் முதலமைச்சரா உட்காரணும், வேற யாரும் உட்காரக்கூடாது. அதான் முடிவு பண்ணட்டும், அவர் முதலமைச்சரா இருக்கணும் எனக்கு. ஆனா மக்களை முதலமைச்சர் ஆகி அவர் மக்களை சந்திக்க செய்யணும். அதான் அவருக்கு இதே மக்களை வந்து சந்திக்காம விஜய் இருக்க கூடாது. இன்னொன்னுங்க, அவர் மக்கள்கிட்ட வந்து பேசணுங்க. மக்கள்கிட்ட விஜய் பேசியே ஆகணும். ஒவ்வொரு மக்கள்லயும் பேசணும். அவரு பேசுனா கண்டிப்பா வந்துருவாரு. அங்க கேலி பண்றாங்க பனையூருன்னு அவர் அசிங்கப்படுத்துறாங்க எல்லாருமே. ஆனா அவர் பனையூரை விட்டு வெளியே வரணும், வந்து மக்கள்கிட்ட பேசணும் விஜய். இப்ப விஜய் அவரோட போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட படங்களும் இருக்கு. ஒருவேளை தேமுதிக தொண்டர்களையும் கௌரவ விதமாக இந்த மாதிரி தெரியல. அவங்க அந்த பிரேமலதா அண்ணி சொன்னாங்க, யாருமே தேர்தலுக்கு வீட்டுக்கார் படத்தை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா எனக்கே நேத்து இன்ஸ்டாகிராம பார்த்தோன்னா என்ன விஜயகாந்த போட்டிருக்காங்களே, அவங்க என்ன சொல்லுவாங்களோ நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க எதுவும் சொல்லலைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் எதுவும் சொல்லலை நான் கேள்விப்பட்டேன். இப்ப விஜயகாந்த் அவங்களுடைய தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்கள் கவரு விதமா தான் பல்வேறு நிகழ்வுகள் கண்டிப்பாங்க. அவர் வந்து விஜயகாந்தை வச்சுதான் வரணும்ன்றது கிடையாதுங்க. அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. எங்களை மாதிரி நாங்களும் இருக்கோம். விஜயகாந்தை வச்சு அவர் படத்துல வந்துருந்துருக்கலாம், ஒரு கெஸ்ட் ரோலுக்கு அவரை கூப்பிட்டுருக்காங்க, அதை வச்சு அவர் வந்திருக்காரு. விஜயோட முன்னேற்றத்துக்கு அவர் ஒரு காரணம், 100% காரணம் இருக்கலாம். விஜயோட அப்பாவே அதை பல தடவை மேடையில சொல்றாரு. சமீபத்துல போன வாரம் கூட அதை மேடையில சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உண்மையா இருக்கலாம், உண்மைதான். அது உண்மைதான். விஜய் வந்து விஜயகாந்த் குடும்ப மேல ஒரு பற்று உள்ள மனிதர் தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த ஓட்டுக்காக அவர் செய்யறாருன்றதை நான் நம்ப கூடியதாக கிடையாது. இல்ல அவர் வந்து அரசியல்ல வந்து ஒரு 12 வருஷமா இருப்பாரா? அவர் வந்து இப்போ வந்து விஜய் வந்து பேசுனாதான் வந்து பெரிய ஆளாக முடியும் அப்படின்றதுக்காண்டி அவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப தளபதினு பேர் எடுத்தாலே வந்து எல்லாரும் ஈஸியா ட்ரெண்ட் ஆயிடலாம். அதனால அவர் வந்து தளபதி விஜய் அப்படின்னு பேசினா இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆவர்ன்றதுக்காண்டி அவர் அந்த மணிக்கு பேசி இது பண்றாரு. இன்னொன்று வந்து அவர் வந்து அந்த அரசியல் இப்ப ஸ்டாலினை வேற சந்திச்சுட்டு வந்தாரு. அங்க ஏதாவது இந்த மணிக்கு பேசுங்க அந்த மணிக்கு கூட சொல்லி இருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்து டீ விற்கிற மாதிரி எனக்கு கேட்குது, தளபதி வந்து எனக்கு பெரிய தலைவலி மாதிரி கேட்குதுலாம் ஒரு ஒரு நக்கல் நையாண்டியோட பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த அளவுக்கு இப்படி பேசலாமா? இது எப்படி பார்க்குறீங்க டிவிக்கே சொல்கிறா? இது வந்து தலைவர் வந்து எப்படி எடுத்துக்கிடுவார்னா, பேசுகிறவன் 1000 பேசட்டும், நம்ம வேலையை பார்ப்போன்ற மணிக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்களும் அந்த மணிக்கு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து இந்த மாதிரி பேசுனா நம்ம சீக்கிரத்தில் ட்ரெண்ட் ஆயிடுவோம், டக்குன்னு நம்மளும் ஒரு பெரிய கட்சி ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி அவர் போராடினாரு. 2 வருஷம் தான் தளபதி ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள இவ்வளோ கூட்டம் ட்ரெண்டு இந்த மணிக்கு ஆயிட்டாருன்றது அவர் பொறுக்க முடியலை. அதனால இந்த மாதிரி பேசி நம்மளும் ஏதாவது ஒரு இதுக்குள்ள வந்துருவோன்றனால அவர் அப்படி பேசுறாரு.